அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை. இன்று ஆடி மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 13/8/2024. இன்று எந்தெந்த நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம். இன்று ராஜா நாடக மன்றம் கரசங்கால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலிருந்து மருதாடு ஓசூர் ஒர்த்தி ரூட்ல போனீங்கன்னா கரசங்கால் என்ற கிராமத்தில் ராஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். இன்று தாமரை நாடக மன்றம் தேன்பாக்கம், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோத்துப்பாக்கம் சித்தாமூர் வெண்ணாங்கப்பட்டி ஈசா ரூட்ல தேன்பாக்கம் என்ற கிராமத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது ரூபணி நாடக மன்றம் காட்டு ரோடு புஷ்பகிரி, இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து படவீட்டு ரோட்ல சந்தவாசலுக்கு முன்னாடி ரெட்டத்தாரி கிராமம் பக்கத்துல காட்டு ரோடு புஷ்பகிரி என்ற கிராமத்தில் ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் உளியநல்லூர், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கத்திலிருந்து பணப்பாக்கம் பக்கத்துல உளியநல்லூர் என்ற கிராமத்தில் சீனிவாசா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது சரவணா மகா ஜனம்பாக்கம் சரவணா நாடக மன்றம் கீழ்பந்திக்குப்பம், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கர் பக்கத்துல கீழ்பந்திக்குப்பம் என்ற கிராமத்தில் சரவணா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது நித்யா நாடக மன்றம் நம்பேடு என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும். இது வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து வந்தவாசி ரூட்ல நம்பேடு என்று கேட்டா சொல்லுவாங்க. அப்படின்னா வந்தவாசிலிருந்து ஆறில் ரூட் வந்தீங்கன்னா நம்பேடு என்ற கிராமத்தில் நித்யா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது ஹரிஷ் நாடக மன்றம் தேவிமங்கலம், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேத்பட்டிலிருந்து தேகாவ் ரூட்ல போனீங்கன்னா நம்பேடு என்ற தேவிமங்கலம், நம்பேடு கூட்டு ரோடு பக்கத்துல தேவிமங்கலம் என்ற கிராமத்தில் ஹரிஷ் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது காயத்ரி நாடக மன்றம் மரக்காணம், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலிருந்து மரக்காணம் என்ற கிராமத்தில் காயத்ரி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது சாலை சரணா வெற்றிவேல் நாடக மன்றம் சென்னை கோயம்பேடு சேத்பட், அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது அம்ஜைகரையிலிருந்து ஈகா தியேட்டர் வையா போனீங்கன்னா சத்தியமூர்த்தி சாலையில எம்எஸ்கே நகர் முத்துமாரியம்மன் ஆலயம், முத்துமாரியம்மன் ஆலயம். அப்படி இல்லைன்னா சென்னையிலேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் கேட்டீங்கன்னா சேத்பட் பக்கத்தில் எம்எஸ்கே நகர் முத்துமாரியம்மன் ஆலயம் என்று கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க போனால் கரெக்டான ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்ஜிகாரிலேருந்து ஈகா தியேட்டரில் அந்த ஓவர் பிரிட்ஜ் ஏறி இறங்கினீங்கன்னா சத்தியமூர்த்தி சாலையில எம்எஸ்கே நகர் முத்து மாரியம்மன் ஆலயம் கேட்டா சொல்லுவாங்க. சரவணா வெற்றிவேல் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது ஜெயமாலினி நாடக மன்றம் மலைமேடு காவேரி பாக்கத்திலிருந்து மலைமேடுன்னு கேட்டா சொல்லுவாங்க. ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது சஞ்சய் நாடக மன்றம் கலியாம்பூண்டி, இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலிருந்து காஞ்சிபுரம் போற வழியில பெருநகர் கூட்டுரோடிலிருந்து இளநகர் போற வழியில போனீங்கன்னா கலியாம்பூண்டி என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது ரோஜா நாடக மன்றம் பெரப்பேரி கிராமம், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமது நெமிலி காவேரி பாக்கம் ஓச்சேரி நெமிலி வருது இல்லையா, நெமிலி பக்கத்தில் போனீங்கன்னா பெரப்பேரி என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது இளஞ்சிட்டு நாடக மன்றம் அனுமான் தண்டலம், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்தவாசிலிருந்து பெருநகர் கூட்டுரோட்லேருந்து உள்ள போனீங்கன்னா அனுமான் தண்டலம், அதாவது முக ஸ்டாலின் இரும்பு ஃபேக்டரிக்கு முன்னாடி அனுமான் தண்டலம் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது மனோ நாடக மன்றம் மலையாங்குளம், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேலிருந்து வேடந்தாள் ரூட்ல போனீங்கன்னா மலையாங்குளம் என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது புனிதா நாடக மன்றம் தன்றை பச்சையம்மன் கோவில், இந்த எந்த தன்றைன்னு பார்த்தீங்கன்னா மானாமதி வந்தவாசிலிருந்து உத்தரமேரு போறவையில மானாமதி கூட்டோடு பக்கத்துல தன்றை பச்சையம்மன் கோவில்ல புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் வெள்ளம்பி என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவை அடுத்த வெள்ளம்பி கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. முத்தமிழ் நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது சங்கீதா நாடக மன்றம் சாலை சங்கீதா நாடக மன்றம் புறா கோவில், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் கோயில் இருக்குது இல்லையா, அது அருகாமையில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. திருத்தணி ஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் எதிரில் புறா கோவில் என்ற கிராமத்தில் சங்கீதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது சிவாஜி 2 நாடக மன்றம் செல்லூர், இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயில் உளுந்தூர்பேட்டை போயின்னா அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தான். நமது செல்லூர் என்ற கிராமத்தில் இன்று சிவாஜி 2 நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும்.
நமது ஆனந்தி நாடக மன்றம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்பிங் நல்லூர். இது எப்படி ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காட்டிலிருந்து பூட்டுத்தாக்கு பக்கத்தில் போனீங்கன்னா சம்பிங் நல்லூர் என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது சத்திப்பிரியா பணப்பாக்க சத்திப்பிரியா நாடக மன்றம் பாராஞ்சி இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளிங்கர்லேருந்து அரக்கோணம் ரூட்டில் போனீங்கன்னா பாராஞ்சி மெயின் ரோட்லேயே இது பாராஞ்சி என்ற கிராமத்தில் சத்திப்பிரியா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். நமது செய்யார் சித்ரா நாடக மன்றம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிமலை எங்கன்னா நம்ம ஆற்காடு திருவள்ளத்திலிருந்து போனீங்கன்னா சேர்க்காடு கூட்டூர் முன்னாடி வள்ளிமலை பெரிய கோவில் முருகர் கோவில் வள்ளிமலை கோவில் பக்கத்திலேயே சித்ரா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும். இன்று இத்தனை நாடக மன்றங்களுக்கு நாடகம் இருக்கிறது. உங்களுக்கு எந்த மன்றம் பிடித்திருக்கிறோ எந்த கிராமத்துக்கு போகணும் அந்த கிராமத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ வந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போவோம். ஏன்னா மழை காலமாக இருக்குது, நாடகம் நடக்குதுன்னு கன்ஃபார்மாக கேட்டுட்டு போங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களுக்கு உயிருக்கும் மேலா இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் எங்களது ஆரணி டி ஆனந்தன் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி வணக்கம். எட்டூரும் கண்ணுபடும் கட்டான கட்டழக